நீங்கள் ஏன் டைரக்ட் பண்ணக்கூடாது? அண்ணன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நீங்கள் லபோ லபோன்னு கத்துறீங்க, என்னை பற்றி வாழ்த்தி அவங்க அந்த பக்கம் கத்துறாங்க, எங்களுக்குள்ள உறவு உங்களுக்கு தெரியவே தெரியாது. பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிடெக், பிஎஸ்சி அக்ரி, பிஃபார்ம், நர்சிங், பாராமெடிக்கல் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ். தி சென்னை சில்க்ஸ் ஆடி சேல் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம். பனி விழும் மலர் வனம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணிக்கு உங்கள் விஜயில். அவர் சேரில் பக்கத்தில் போட்டால் 3வது சேரை தள்ளி விட்டுருவார். 3வது சேரை தள்ளி விட்டுருவார். கமலாமா தான் உட்காரணும். அவருடைய இந்த வளர்ச்சி காரணம் அந்த குங்குமம். ஆமாம் ஆமாம், ஒய்ஃபு நம்ம சந்திரபாபு சொல்லுவார், இந்த குங்கம் தாண்டா உன்னை காப்பாற்று. அவர் பொம்பளையாக நடித்து பார்த்துருக்கீங்களா? பழைய நடிகர்கள் சொன்னாங்க பொம்பளையெல்லாம் பிச்சை வாங்கணுமா. பாம்பேயில் நூர்ஜஹான் பண்ணுறாரு. இவருடைய ரசிகர் யார் தெரியுங்களா? பிருத்திவிராஜ் கபூர். யார் இதுன்னு கேட்டார் இன்டர்வல் வந்து. சரி, அவர் தாங்க சிவாஜி. பெரிய எடிட்டர், ஆல்ரவுண்டர். நான் 6 மணிக்கு வரேன்னா அவர் 11 மணிக்கு தான் வருவார். நீங்கள் லபோ லபோன்னு கத்துறீங்க, என்னை பற்றி வாழ்த்தி அவங்க அந்த பக்கம் கத்துறாங்க, எங்களுக்குள்ள உறவு உங்களுக்கு தெரியவே தெரியாது. நம்ம நாராயணசாமி, மிஸ்டர் நாராயணசாமி தூர்தர்ஷன் ஒருத்தர் இப்படி தெரியலையா? அவருடைய திருமண ரிசப்ஷன் உட்லண்ட்ஸ் மாடி. நான் கீழே போயிருக்கேன். கமலாம்மா அலையிறாங்க, கவி 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 மாமா அங்கே உட்காந்துருக்காரு, இது எங்கே மேலே போகிறதுன்னு தெரியல. நான் போய் என்னையா ரிசப்ஷனா லிஃப்ட்டில் போய் உட்காந்து அவர் சேரில் பக்கத்தில் போட்டால் 3வது சேரை தள்ளி விட்டுருவார். 3வது சேரை தள்ளி விட்டுருவார். இல்லைன்னா அந்த சேரில் கை போட்டுருவார். கமலாம்மா தான் உட்காரணும். ஏங்க அண்ணன் இப்போ தான் ஆரம்பிப்பான், பராசக்தியில் உங்கள் டைலாக்கை பார்த்து நான் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. பக்கத்தில் பராசக்தி உங்கள் டைலாக் பராசக்தியிலலாம் எப்படி இருக்கோ தெரியுமான்னு வந்து ஆரம்பிப்பாங்க. நான் சொன்னேன், நீங்கள் பாருங்கள், நான் கீழே ஏன் ரிசப்ஷன் பார்க்கல? இல்லை பத்திரிக்கை வைக்கல. ஓ நாராயணசாமி உங்களோட தானே இருக்கிற இதே பேசல, ஏன் பத்திரிக்கை வைக்கலன்னு. எந்த திருமணத்துக்கும் 6 மணிக்கு வந்துடுவார், போயிடுவார். அந்த காலத்தில் அவர் இரவெல்லாம் நடித்தாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 மணிக்கெலாம் பேக் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு சுவாரஸ்யமாகி 2 o'clock மேலே ஆக்ட் பண்ண சொல்லுவாங்க. ராஜா ஷூட்டிங்கில் கூட சிவி ராஜன் அவ்வளோ பயப்படுவார். நான் ராஜா ஷூட்டிங் போக காரணம் சந்திரபாபு மூவியாளரை பார்த்து அப்படியே ஷாட் வச்சுருவோம், இல்லைன்னா பாலாஜி சார் ஒத்துக்க மாட்டேன். ஸோ அப்படி ஒரு குழந்தைத்தனமானவர் தான். ஆனால் குறும்புத்தனமானவர். ஆமாம் ஆமாம், குறும்புத்தனமானவர். அப்போது கந்தபுராணத்தில் கூட கேட்டார். இல்லை பொதுவாக இந்த ட்ராமாவில் இருக்கவங்க எல்லாமே நக்கல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ராஜேஷ் தம்பியா என்ன மாதிரியே போட்டு விட்டேன், எனக்கு வேறு யாரும் கிடைக்கல, அவன் அப்படியே இருந்தான் அவங்கள மாதிரி. அது சரி, உண்மையில ரொம்ப கோவம். உன்ன மாதிரியே ஒருத்தனை ஒல்லியாக சூரபத்மனா போட்டி, அவன் யார்? நெப்போலியன் சொல்லி நம்ம அமைச்சர் நேருடைய மைத்துனர். சரியா போட்ட ஒரு ட்ராலி போட்ட, அங்கே தான் பயந்தேன். அவன் இடுப்பு லூஸ் பெல்ட்டாக இருந்தது பார்த்தியான்னு. எனக்கு ஷாக் ஆகிட்டு டக்குன்னு சமாளித்தேன். நம்ம ஆஞ்சான் ராஜமாணிக்கண்ணன், உங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் போடுவார் அவர். இவனுக்கு இடுப்பு இல்லைன்னா ராஜமாணிக்கையாக கூப்பிட்றேன். ஏன் அதெல்லாம் பார்க்க மாட்டியா? நடிகர் திலகத்தை பொறுத்தவரை எல்லோரும் சொல்லுவாங்க, காலையில் ஃபங்க்சுவாலிட்டி, அப்புறம் டிஃபனு, மதியானம் நல்லா சாப்பிடுவார். 10 பேர் சாப்பிடுவாங்க. புரட்சி தலைவர் தான் சொல்லுவாங்களே தவிர நான் சாப்பிட்ருக்கேன். சிலோன் மனோகரன் ஊட்டியிருக்காரு அவர். ஓ பரவாயில்லையே, ஊட்டியிருக்காரு. பாபு சார் சாப்பிட்ருக்காரு. நல்லா மீன் குழம்பு, வத்த குழம்பு எல்லாம் வச்சுக்கிட்டு நல்லா சாப்பிடுவார். ஸ்பாட்டில் ஃபுல் லைட் செட்டு பண்ணாலும் அந்த மூலையை தான் உட்கார, வெளியே வர மாட்டார். ஆமாம், எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுவோம். அப்போ நம்ம ஜெய் கணேஷ் அவருடைய சொந்த படத்தில் ஆக்ட் பண்ணுறாரு. நான் போயிருந்தேன், மொழியை கூப்பிடுன்னு. இன்னும் அவர் அந்த பாஷை என்ன வெளியே உட்காந்து உன் கவுண்டர் ஷாட்ராது, அவள் என்ன பண்ணான்னு கேட்டதா நீ பண்ண முடியும். ஆமாம், வெளியே அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவார். ஸ்ரீகாந்த் மேலே ரொம்ப விருப்பம், ராஜா ராஜான்னு சொல்லிட்டு வின்சென்ட்டு மேலே அவரை வந்து சரியாக காங்கிரஸ் கமிட்டி யூஸ் பண்ணல. காமராஜை தவிர அவருக்கு வேறு யாரும் இல்லை. அவர் பொம்பளையாக நடித்து பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்தது நூர்ஜஹான். இதில்
குங்குமத்தில் நடித்தார் சினிமாவில். குங்குமத்தில் இல்ல, நூர்ஜஹான். நான் மெட்ராஸ் வந்தப்போ 68 வந்தேன்ல, அப்போ அதுக்கு முன்னாடியெல்லாம் நடித்ததெல்லாம் பழைய நடிகர்கள் சொன்னாங்க. பொம்பளையெல்லாம் பிச்சை வாங்கணுமா. பாம்பேயில் நூர்ஜஹான் பண்ணுறாரு. இவருடைய ரசிகர் யார் தெரியுங்களா? பிருத்திவிராஜ் கபூர். பிருத்திவிராஜ் யார் இதுன்னு கேட்டார் இன்டர்வல் வந்து. சரி, அவர் தாங்க சிவாஜி. அந்த நூர்ஜஹான், தேன்கூடு, பாலமுருகன், அதுக்கப்புறம் அந்த நாடகங்கள்லாம் நம்ம சின்ன வயசையே பார்க்குறோம் சபாவில். அப்படின்னு அந்த முந்தானி அப்படி போய் விடும். நடிகர் திலகத்தை பொறுத்தவரை நான் ரசித்தது அவருடைய நகைச்சுவை, அவருடைய விருந்தோம்பல். நான் சொன்னேன் ஆப்பிளை கட் பண்ணின்னு ஆப்பிள் சாப்பிட்டா கதை சொல்லிட்டான், ரெண்டும் செய்ய முடியுமா? முடியாது. அப்போ பார்சல் பண்ணிக்கிறியா? ஸோ அவருடைய விருந்தோம்பல், அவருடைய கதை, அவருக்கு நீண்ட நாளாக திப்பு சுல்தான் நடிக்கணும்னு ஆசை. அதனால் ஒத்துக்கிட்டார். அன்ஃபார்ச்சுனேட்லி என்னுடைய மணியனை மேலே விட்ட பெரிய கருணையால் ஸ்ரீகவி பண்ணால் தான் டைரக்ஷன்ட்டார். நான் கேட்டேன், இந்த ஃபைனலாக வரேன், இவ்வளோ பண்ணிட்டோமே, இவ்வளோ நான் தரேன் அந்த ஸ்கிரிப்டு ஷார்ட்டு பிரித்து, நீங்கள் ஏன் டைரக்ட் பண்ணக்கூடாது? அண்ணன் ஒன்று எனக்கு புரியல. அண்ணன் தான் இதுக்கெல்லாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அண்ணன் தான். ஒரு கவிராயா அண்ணன் என் கதையெல்லாம் தெரியுமான்னு தெரியும். என்ன எப்படி தெரியும்? நானே பிறந்ததில் படிச்சிருக்கேன். பெரிய எடிட்டர், ஆமாம், ஆல்ரவுண்டர். நான் 6 மணிக்கு வரேன்னா அவர் 11 மணிக்கு தான் வருவார். அவர் 11 மணிக்கு தான் வருவார். நீங்கள் லபோ லபோன்னு கத்துறீங்க, என்னை பற்றி வாழ்ச்சி. அவங்க அந்த பக்கம் கத்துறாங்க, எங்களுக்குள்ள உறவு உங்களுக்கு தெரியவே தெரியாது, அப்படிப்பட்ட உறவு அப்படின்னு சொல்லி அவர் தான் அமெரிக்கா போயிட்டு வந்தார். ஆமாம், வரவேற்கலாம். ஆனால் என்ன சஸ்பென்ஸாக போச்சுன்னா, சம்திங் ஈ வாண்ட்ஸ் டு டூ புரட்சி தலைவர் டு சிவாஜி. அதான் கிளைமேக்ஸ். உங்களுக்கு தெரியும், நான் உனக்கு செய்யணும், உனக்கு ஒன்று செய்யணும், உனக்கு ஒன்று செய்யணும். அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் பூமிநாதன் மற்றவங்களெல்லாம் வச்சு கட்சி ஆரம்பித்தார். பேரெலாம் சொல்ல வேண்டாம், அதெல்லாம் வந்து கட்சியிலே போச்சு. ஸோ நடிகர் திலகத்தை பொறுத்தவரை செவாலிய சிவாஜி கணேசன் இதெல்லாம் விட அவரை விட ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் இருக்காரு. அவர் பேர் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன். தெரியும், அவரை விட ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு பேசும் தெய்வத்தில். ஸோ அந்த கேரக்டர் நடிச்சிட்டு அவர் போய் உக்காந்தாருன்னா அதே சிந்தனை இருப்பார், சிகரெட் ஊதுவார். மற்றவன் நடிக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு கரெக்ஷன் பண்ணிக்கினே இருப்பார். சௌகாஜானிக்கு அவருக்கு தகராறு வந்தது, உயர்ந்தமணி தகராறு வந்தது. ஸோ அவருடைய வேலை, அவருடைய விஷயங்கள் அவருக்கு இருந்தது. இரண்டாவது, ஒரு ராமாயணத்து சகோதரர்களைப் போல் அவர்கள் இருந்தார். 3 பேராக இருந்தால் கூட, பெரியண்ணன், சண்முகம் சார், இவராக இருந்தால் கூட 3 பேரும் கதை மாறாமல் இருந்தார்கள், வசனம் மாறாமல் இருந்தார்கள், இயக்கம் மாறாமல் இருந்தார். 2. 3வது காரணம், அவருடைய இந்த வளர்ச்சி காரணம் திருமதி நடிகர் அந்த அம்மா இல்லைன்னா இவர் இல்லை. யார் அம்மா இல்லைன்னா இவர் இல்லை. ஆமாம், அந்த குங்குமம். ஆமாம் ஆமாம், ஒய்ஃபு, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவர். நம்ம சந்திரபாபு சொல்லுவார், அந்த குங்கம் தாண்டா உன்னை காப்பாற்றுது. சந்திரபாபு, அந்த குங்கம் தான் உன்னை காப்பாற்றுது. அந்த மாதிரி இல்லைன்னா இல்லை. நல்ல நடிகர்களுக்கே ஒரு முன்னுதாரணமாக குடும்பத்தை நடத்தி காமிச்சார். குடும்பத்தை நடத்துவாங்க. நான் காமதேவன் சூப்பர் மார்க்கெட்டில் பார்ப்பேன், கவி இங்கே வா, என்ன மாமாவுக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸெலாம் வாங்கணும், சொல்ல மாட்டேன் என்ன ட்ரெஸ், பனியெல்லாம் வாங்கணும், அந்த மாதிரி வாங்கணும். தெரியும், அந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு இருந்த அந்த ஒரு குடும்பம். அந்த சிலை திறக்கும்போது கூட அந்த அம்மாவுடைய க்ளோஸ்அப் போடும்போது நான் அழுதுட்டேன். அப்படி ஒரு முகம். அப்படி குழந்தைங்க நல்லா இருக்காங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ராம்குமாரும் நல்லா எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கார். பிரபு சாரும் நல்லா பண்ணுறாரு. பிரபுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, என்னை ரொம்ப ரசிப்பார். ஜெயா டிவிக்கு வருவார், பேட்டி கொடுப்பார், நான் உட்கார், நீங்கள் எந்த வெளியே போங்க ஏன். அப்புறம் எங்கள் அப்பா அம்மா தப்பு கண்டுபிடிச்சிருப்பீங்க, தமிழ் இப்படி அப்படின்னு தமிழை ரசிப்பார். அப்போ தமிழை ரசிக்கும்போது சில செய்யுள்களை எனக்கு கேட்பார். இந்த 4வது திவ்ய பிரபந்தத்தில், திருமூல திருவாக்கியத்திலலாம் கேட்பார். நிறைய படித்தார், சாண்டில்யன் நூலெலாம் படித்தார். அதனால் அவரை பற்றி பேசுவதற்கு ஒரு புத்தகம் போதாது, அதை வேறு ஒரு புத்தகமாக வந்துருக்கு அவரை பற்றி டீட்டெயிலாக. 2 காலில் எத்தனை நடை நடக்கிறாருன்னு. 2 கால் தான்
எத்தனை நடக்கிறான்னு சொல்லிட்டு அவருடைய கதைகளை வாங்கி பார்த்தால் பசிச்சிடும், படித்தால் மட்டும் போதுமா, பாலும் பழம் பண்ணுறதுக்கு முடியாது. காரணம், அந்த கேரக்டர் இன்றைக்குள்ள பசங்க மேலே போய் உட்காராது. பண்ணிடலாம், படித்தால் மட்டும் போதுமா மறுபடியும் பண்ணலாம். ஆனால் அந்த பசங்க எல்லாம் சின்னவங்களாக இருக்காங்க, அந்த படுவு போய் உட்காராது. நடிகர் திலகம் ஜெமினி கணேசன் காலேஜுக்கு போனோன்னா ஒத்துக்கிட்டோம்ல, நம்ம சந்திரபாபு காலேஜுக்கு போகிறான்னா ஒத்துக்கிட்டோம்ல. அப்படிப்பட்டவர் தான் தில்லானா மோகனாம்பாள். எப்படி நான் நடிப்பேன், எப்படி வாசிப்பேன்னு எல்டாம் சோட்டில் தான் தங்கினாங்க அவங்க. பெரியவர் நடிகர் திலகம் வீட்டுக்கு போவார், சின்னவர் ஏவிஎம் ராஜன் வீட்டுக்கு போவார். அவர் இல்லை, இப்போ நோம்பு இறந்துட்டார். தவுள்கார் பாலே அண்ணன் வீட்டுக்கு போவார். இவங்க எல்லாமே அந்த கற்றுக்கிட்டு கொடுத்துட்டு வந்து எனக்கு சொல்லுவாங்க, நான் இப்போலாம் கரெக்டாக கற்றுக் கொடுத்துட்டு வந்தோன்னு. அது ஒரு பெரிய சக்ஸஸ். ஒரு நடிகர் திலகம்தான் இந்த திரைப்படத்து நாயகன். ஒரு புரட்சி தலைவர் போல், நடிகர் திலகம் போல் இன்னும் வர வேண்டும், அவங்க வளர வேண்டும். நன்றி, வணக்கம். இதுவரை மிக நீண்ட ஒரு மெமரி பவர். எப்படி இப்படி இவ்வளோ ஃப்ளோவாக ஒரு தடவை தான் இருமுனிங்க தண்ணி குடிச்சிங்க, ஆச்சரியமாக இருக்கிறது. இல்லை, என்ன விஷயம்னா, நான் டப்பிங் போவேன், போனோன்னு பாட்டில் எடுக்கணும், ஐஸ் வாட்டர். உங்கள் குரலுக்கு என்ன விசேஷம்? ஐஸ் வாட்டர் தான். காரணம், எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐஸ் வாட்டர் சாப்பிடுவார். தெரியும், கேள்விப்பட்டேன். பாலமுரளி கிருஷ்ணா ஐஸ்கிரீம் சாப்பிடுவார். ஆமாம், ஐஸ்கிரீம். இந்த குரலை வந்து, ஏன் உங்கள் குரல் எப்படி இருக்காங்க, அப்படியே சிவாஜி குரல் மாதிரி இருக்காங்க. இந்த குரலை சின்ன வயசில் ப்ராக்டிஸ் பண்ணிடணும். நான் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய பாடகி, சொல்லக்கூடாது, பத்மஸ்ரீ, காலையில் 7 மணிக்கு ஷூட்டிங் என்ன ஜெயா டிவியில், ஓப்பன் ஆகாதேன்னாங்க. எங்கே உங்கள் வீட்டுக்கு அதுவான்னு. இது ஓப்பன் ஆகாது. இது சாரி காமான்னு சொல்லும்போதே அது உள்ள அந்த திப்பிடி சாப்பிட்ணும், அது சாப்பிட்ணும், சுடு தண்ணி சாப்பிட்ணுன்னு. என் கூட பாலமுரளி கிருஷ்ணா ஐஸ்கிரீமே சாப்பிடுவார். ராவா தின்ட்டாவா என் கொந்தையா மேக்கு அப்படின்னு அதை சொல்லுவேன். செங்குறதும் வந்து பாட வந்துடாத, வம்பு பிடிச்ச வேலை பேசலை. அதாவது அந்த குரல் வந்து உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறது அல்ல, டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் சார். ஆமாம் ஆமாம். இவ்வளவு நேரத்தெல்லாம் போக்கிட்டு வந்து எங்களுக்கு சொன்னது ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு ஸ்ரீகவி அவர்களுடைய பேட்டி உங்களுடைய விருப்பத்திற்கு இணங்க பெரிய தொடராக அது வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். 16 வயது முதல் 78 வயது வரை முடிந்த அளவுக்கு என் அனுபவங்கள், என்னுடைய நம்ம ஆசிரியர் நடிகர் ராஜேஷ் அவர்கள், வெளியே வந்து என்னுடைய மகன் ஃபில்ம் எடிட்டர், என்னுடைய இன்னொரு மகன் ஒரு டிவியில் இருக்கா, வந்து கொடுத்தது நண்பர் ராஜேஷுக்கும் திருவாளர் கௌரிசங்கருக்கும் என் நன்றி. பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்னை. Admissions open for BTech, BSc Agri, B.Pharm, Nursing, Paramedical and Arts and Science courses. தி சென்னை சில்க்ஸ் ஆடி சேல் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம். பனி விழும் மலர்வனம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணிக்கு உங்கள் விஜயில்.